திமுக அரசின் தவறுகளை மறைக்கவே மத்திய அரசு மீது தமிழக முதல்வர் ஸ்டாலின் குறை கூறுகிறார் என்று மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சென்னையில் நடைபெற்ற பாஜக செயற்குழு கூட்டத்தில் பேசிய அவர், நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தமிழக பாஜக நன்றாக வேலை செய்துள்ளது. 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் வெறும் 3.62% இருந்த பாஜகவின் வாக்கு வங்கி 2024 மக்களவைத் தேர்தலில் 11.24% அதிகரித்துள்ளது. இந்த சாதனை எளிமையாக கிடைக்கவில்லை. வரும் காலங்களில் பாஜகவின் வெற்றி வாய்ப்பை யாரும் தடுக்க முடியாது. காங்கிரஸ் கூட்டணியை விட தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்ற வாக்கு சதவீதம் அதிகம். இது பாஜக வேகமாக வளர்ந்து வருவதையே குறிக்கிறது. தென் மாநிலங்களில் பாஜகவின் வளர்ச்சி நல்ல முன்னேற்றத்தை எட்டியுள்ளது என்று பேசினார். பின்னர் மோடியின் ஆட்சி குறித்து பேசிய அவர், 2047ஆம் ஆண்டுக்குள் நம் நாட்டை வளர்ச்சியடைந்த பாரதமாக முன்னேற்ற பிரதமர் மோடி உழைத்து வருகிறார். அந்த நம்பிக்கையின் காரணமாகவே இந்த தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றது. பிரதமர் மோடி தமிழையும் தமிழ்நாட்டையும் மதிக்கிறார். ஐநா சபையில் பேசும்போது கூட திருக்குறளை பேசுகிறார். காசி தமிழ்ச் சங்கமம் நடத்துகிறார். நாடாளுமன்றத்தில் செங்கோலை நிறுவியுள்ளார். அந்த அளவிற்கு தமிழக மக்கள் குறித்து பிரதமர் சிந்திக்கிறார் என்று சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். பின்னர் நாடாளுமன்றத்தில் உள்ள செங்கோலை இழிவுபடுத்தும் வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி வெங்கடேசன் பேசியதை குறிப்பிட்ட சௌகான், தமிழகத்தைச் சேர்ந்த எம்பி ஒருவர் செங்கோலை அவமானப்படுத்துகிறார், மன்னர்களை இழிவு செய்கிறார். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு பாஜக ஆட்சி அமைக்கும் போது தமிழக சட்டசபையில் செங்கோல் நிறுவப்படும் என்று சூளுரைத்துள்ளார். மேலும் தமிழக அரசுக்கு கடந்த 10 ஆண்டுகளில் சுமார் 2,47,000 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு கொடுத்தது. ஆனால் திமுக ஆட்சியின் தவறுகளை மறைக்க போதிய நிதி வழங்கவில்லை என்று முதல்வர் ஸ்டாலின் மத்திய அரசை குறை கூறி வருகிறார் என்று சிவராஜ் சிங் சௌகான் சாடியுள்ளார்.